ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஷோவில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதாவரத்தில் இருக்க த கிரேவி அண்ட் கறி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கடையோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையை நடத்துறது ஒரே ஃபேமிலியை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான். அதாவது அக்கா, தங்கச்சி, அம்மா, மாமியார், பாட்டி, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. கேட்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. இந்த கடையில் அவங்களோட மெனு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இவங்க கொடுக்குறாங்க, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர், இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி வித் காம்போ காலிஃப்ளவர் 65. ஹாய் வியூவர்ஸ், இதான் என்னோடய ஃபேமிலி. என்னோட பேர் ஷண்முகவடிவு. நான் வந்து ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரணுமாங்கிறது என் ஃபேமிலியில் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க்காக இருந்தது. இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வெஜ்ஜுங்கிற நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். மாலை போட்டவங்களாம் எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு இந்த அழுக்கை வந்து எடுத்துகிட்டு தான் நாங்கள் யாராவே வாஷ் பண்ணுறோம். ஆக்சுவலி கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரே பார்க்க முடியாது. உங்களுக்கு குவான்டிட்டியெல்லாம் ஓகே ஆச்சா? இல்லை குவான்டிட்டியில் தான் நாங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. என்னங்க அழுகுறீங்கன்னா, இல்லை அது சொல்ல முடியல, என்னோட அம்மா சமையல் அந்த டேஸ்ட் வந்து இதில் தான் இருக்குது. சேலங்க நாங்கள் அங்கே இந்த மாதிரி குழம்பு கடையெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இதுதான் இங்கே செய்யலான்ட்டு லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் த கிரேவி அண்ட் கறி என் குடும்பத்தாரின் வணக்கங்கள். என்னோடய பேர் ஷண்முகவடிவு. நான் வந்து ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். எப்படி இந்த கான்செப்ட் உருவானுச்சுங்கிறதுக்கு வந்து சின்னதாக ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, வெளியே போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வெளியே ஹோட்டல் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் ஹோட்டலில் வாங்கினாலே உங்களுக்கு தெரியும், ரைஸ், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், அப்புறம் பொரியல், இந்த மாதிரி வகைகள் மட்டும்தான் டிப்பிக்கலாக இருக்கும். ஸோ அதே வாங்கி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போ ஃபீல் பண்ணும்போது அக்காங்கெல்லாம் சொன்னாங்க, இதுவே இந்த துவையல் நிறச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இப்போ கோல்டாக இருக்குது, ஒரு சூப் குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த சீசனுக்கு அப்படின்னு ஆளுக்காள் யோசிச்சோம். எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க, நல்லா பேசுகிறீங்க, ஏன் நீங்களே இது செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எங்களை கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா வீட்டில் சமைக்கிறோம், திருப்பி இவ்வளோ சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு யோசிச்சோம். ஒரு அக்கா ஐடி பண்ணிக்கா, ஒரு அக்கா டிப்ளமோ மெடிக்கல் லைனில் பண்ணியிருக்கா. ஸோ 2 பேருமே ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஸோ நான் மட்டும்தான் வந்து ஜாப் போயிட்டு இருந்தேன். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரணுமாங்கிறது என் ஃபேமிலியில் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க்காக இருந்தது. இது வரியே, இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, உன் ஃபீல்டு போதும், உன் லைஃப் போதும், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், ஸோ நீ இப்படி வந்து லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காத இப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸும் வந்துச்சு. ஒன் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸும் வந்துச்சு. வித் மை ஹஸ்பண்ட்ஸ் ஆல்சோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்க அப்படியே டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. ஸோ கன்க்ளூஷன் பண்ணி ஓரளவுக்கு ஐடியா வந்துடுச்சு. சரி, ஓகே, எல்லோரும் சமைக்கலாம். சரி, சமைக்கணும்னா எப்படி சமைக்கலாம்? இப்படி காமனாக வந்து இப்போ ஒரு ஹோட்டல் மாதிரியே கான்செப்ட் போகிறோமா, ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கலாமா, இல்லை ஒரு டெலிவரி கான்செப்டில் ஆரம்பிக்கலாமா, அப்படி இப்படின்னு தாட் மாற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என் ஹஸ்பண்டோட ஊர் பார்த்திங்கன்னா சேலம் தான். ஸோ சேலம் குகைப்படி பார்த்தோன்னா அந்த ஊரில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழில்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரேவி கடை தான் இருக்கும். எல்லாருக்குமே சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சேலும் இருக்கும், அதோட அவங்களுக்கு ஒரு இன்கமும் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஐடியாவை என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணார். அப்போ வந்து நாங்கள் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டோம். ஸோ அப்போ வந்து எப்படி ட்ரை பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நாங்கள் ட்ரையல் பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆயிருக்கும் நாங்கள் ட்ரையலிங்கே பண்ணது. ஒவ்வொரு மெனுக்கும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மெனுக்கும் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த மெனு இப்படி பண்ணணும், இந்த மெனு இப்படி ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பண்ணி ஆக்சுவலி என் குழந்தையோட பர்த்டே டேட் வந்தது. ஒரு 50 பேருக்கு சமைக்க பண்ணோம். ஸோ அந்த 50 பேரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, என் குழந்தை சாப்பிடவே மாட்டான் ஆனால் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து சாப்பிட்டான் அப்படின்னு நிறைய பேர், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓகே, இந்த பிளான் வந்து ஓகே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் த கிரேவி அண்ட் கறி. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து எறா தொக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எறா தொக்குல வந்து ஆயில் பார்த்திங்கன்னா
ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த எண்ணெயும் இப்போ வேறு எதுவும் பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. கடையிலலாம் பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் வீட்டு சமையலுங்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி தான் போட்டிருப்போம். அந்த ஒரு ஃப்ளேவர்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ பட்டை கிராம்பு அதிகமாக சேர்க்க மாட்டோம். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம பண்ணுற மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருப்போம். ரொம்ப பெருசு பெரிய சைஸாக கட் பண்ணால் கூட பெரியவங்களால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். குழந்தைங்க கூட இது ஈஸியாக சாப்பிடலாம். ஏன்னா வெங்காயத்தை நார்மலாக குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, எடுத்து பொறுக்கி போடுவாங்க. பட் நாங்கள் அதை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி ஸோ அதை நல்லா வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வேறு வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே மிக்ஸ் பண்ணியிருப்போம். பச்சை மிளகா கூட பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான்வெஜ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலி எங்களது நான்வெஜ் பார்த்திங்கன்னா எறா தொக்கு. ஸோ நாங்கள் எப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வெஜ்ஜில் கான்சன்ட்ரேட் பண்ணி வெஜ்ஜை கம்ப்ளீட் பண்ணுவோம். தென் நான்வெஜ்ஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து வெஜ்ஜு முடிஞ்சிடுச்சு. ஸோ நான்வெஜ்ஜில் வந்து இப்போது சிக்கன் தொக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ எறா தொக்குக்கு வந்து ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. பாருங்கள், இந்த எறாவை வந்து பொடி பொடியாக இருந்தாலும் எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இது இல்லாமல் இந்த எறாவில் வந்து இந்த இடத்துல வந்து பிளேடு வச்சு கட் பண்ணி இந்த ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட ரிமூவ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் சாப்பிட்றது எப்படியோ அது இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இந்த இடத்துல ஒரு கீரல் போட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு இந்த அழுக்கை வந்து எடுத்துகிட்டு தான் நாங்கள் எறாவே வாஷ் பண்ணுறோம். ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஷாப்பில் வாஷ் பண்ணுறவங்க அந்த தோலோடு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்களே எடுத்து வாங்கிட்டு வந்து நாங்களே பிரித்து அது இல்லாமல் அந்த அழுக்கை வந்து ஒவ்வொரு எறாக்கும் எடுத்து போட்டு பண்ணுவோம். ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் வந்து வெளியே தனித்தனியாக தெரியுது பாருங்கள். ஆக்சுவலி கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரே பார்க்க முடியாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வரும் மாவாலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் காலிஃப்ளவர் இருக்கா மிளகாத்தூள் இருக்கானே டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெனு நாங்கள் இதுக்குன்னே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மெனுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு ஃபேமிலி அம்மாச்சி உங்களோட பேக் ஜென்ரேஷன்ஸ்லாம் இந்த மெனு எல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், தூதுவளை ரசம். தூதுவளை ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தூதுவளையை கொடுத்தீங்கன்னா அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசமாக பண்ணி கொடுக்கும்போது சூப்பு குடிப்பாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். தென் பாருங்கள், பீட்ரூட் வடை. பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து எண்ணெயில் போட்ட ஐட்டம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காண்டியே நாங்கள் என்ன பண்ணோம், பீட்ரூட் வடைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம். பருப்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராமநாட் சைடு சிவகங்கை மாவட்டத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நான் பிறந்த வீட்டில் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த மெனு எல்லாத்தையுமே நாங்கள் இதில் கொண்டு வந்திருப்போம். முருங்கை ரசம்ங்கிறது நீங்கள் இது எல்லாமே கான்செப்ட் பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரி நீங்கள் குடிக்கலாம். ஒரு சூப்பாக குடிக்கும் போது குழந்தைங்க கூட ஈஸியாக குடிச்சிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ஈஸியாக இறங்கிடும். ஆனால் அது ஒரு இலையாவோ நீங்கள் இதுவாவோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இறங்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பிளானில் தான் பண்ணோம். வாழைப்பூ வடை. வாழைப்பூவை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியது அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பூ வந்து எவ்வளோ ஹெல்த்தியானது. ஸோ அதையும் நாங்கள் எது ஹெல்த்தியோ அதில் ஃபுல்லாக நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் மிளகு பெப்பர் தொக்கு. ஸோ இது கலர் பார்த்திங்கனாவே தெரியும். சிக்கன் பெப்பரை வந்து மேலாப்பில் அப்படியே தூவிருப்போம். கலரும் வந்து நல்ல டார்க்காக வந்திருக்கும். நார்மலாக கிரேவி கலரை விட இது டார்க்காக இருக்கும். இது சிக்கன் மிளகு பெப்பர் தொக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா எறா தொக்கு. மேலே வந்து எழுதியிருப்போம் பாருங்கள், சிக்கன் தொக்கு சிக்கன் எழுதியிருப்போம், எறா தொக்குக்கு எறான்னு எழுதியிருப்போம். ஸோ இந்த பாத்திரத்தை இதுக்கு தான் மட்டும் எறாவில் சிக்கனில் கூட பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எறா தொக்கு பார்த்திங்கன்னா இதுதான். இதோட கலர்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த செமி கிரேவி கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பெப்பருக்கும் இதுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து எறா தொக்கு. ஸோ இதில் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வச்சு சிக்கன் 65 பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா இதுதான் பார்சல். இப்போ ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் பார்சல் பண்ணோம். ஸோ இதில் வந்து எறா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். எங்களோட லோகோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்போம். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஜொமேட்டோ, ஆன்லைன், ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தின் ஒரு 2 weeksல அதில் வந்து அப்டேட் ஆகிடும். ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 3ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணோம், October 3. கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸும் வந்துட்டுருக்கு. அவங்ககிட்டேருந்து வர சஜஷனை ஏற்றுக்குறோம். நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்காண்டி தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் வீட்டு சமையல். எங்களோட மெனுவில் பார்த்திங்கன்னா வீட்டு சமையல்னு இருக்கும், நம் அம்மாவின் கைமணம். ஸோ அம்மா பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை கொண்டு வரணும் தான் ஒவ்வொரு மெனுவை பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். காளான் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த காளான் பிரியாணி வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு எவ்வளோங்கிறது குவான்டிட்டி வந்து மெஷர் பண்ணி எடுப்பாங்க.
கையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பேக்கிங்க்கு. வீட்டில் பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு குவான்டிட்டி எல்லாம் ஓகே ஆச்சா? இல்லை குவான்டிட்டியில் எதுவும் நாங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போனேன். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் வீக் தான் சண்டே சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. அவருக்கு என்னங்க அழுகுறீங்கன்னா, இல்லை அது சொல்ல முடியல, என்னோட அம்மாவுக்கு அம்மா சமையல் அந்த டேஸ்ட் வந்து இதில் தான் இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறமா தான் எங்கே வாங்கினேன் என்னன்னா, சரி நான் போய் வாங்குறேன். வெஜ்ஜு நான்வெஜ் இது வந்து பெரிய ஒரு விஷயம். எல்லாருமே வந்து யோசிப்பாங்க, வெஜ்ஜுனா வெஜ்ஜு தான் வாங்கணும், நான்வெஜ் தான் நான்வெஜ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 கஸ்டமரையும் நமக்கு வந்து வாங்க வைக்கணும். எப்படி நம்ம அதை வந்து பிரித்து தனித்தனியாக செய்கிறதுங்கும் போது தான் வந்து நாங்கள் வந்து யோசிச்சுட்டு 2 கலர்ஸ் வாங்கிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து நேச்சுரல்ஸ். ஸோ அந்த நேச்சுரல்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் வந்து க்ரீன் பெயிண்ட் வாங்கி நாங்கள் வெஜிடபிள் சமைக்கிற பாத்திரத்தில் ஃபுல்லாக க்ரீன் சிம்பிள் போட்டோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்னா ரெட். ஸோ நாங்கள் சமைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பாத்திரமாக பிரித்து வச்சுருப்போம். வெஜ்ஜுனா அந்த இடத்துல மட்டும்தான் போய் எடுக்கணும், நான்வெஜ்னா அந்த இடத்துல மட்டும்தான் போய் எடுக்கணும். ஸோ இது வந்து நான்வெஜ் பாத்திரம், வெஜ் பாத்திரம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அடுப்பில் வந்து தம் பிரியாணி பண்ணியாச்சு. ஸோ இப்போ தம்மில் வச்சுருக்கோம். இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வெஜ்ஜு மூடியும் வெஜ்ஜு யூஸ் பண்ணியிருப்போம். அதோட பாத்திரத்துலேயும் வெஜ்ஜுங்கிற நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பாத்திரத்தில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிறது செப்பரேட்டாக பிரிச்சுருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு வந்து இந்த பக்கம் தனியாக செப்பரேட்டாக வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து வெஜ் பாத்திரம். வெஜ்ஜில் வந்து வெஜ்ஜுன்னு மென்ஷன் பண்ணிடுது. வெஜ் டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் வந்து பார்சல் பேக்கிங் எல்லாமே நடக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் பேக்கிங், அதுக்கானது என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கானதை தனித்தனியாக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ தாராளமாக தைரியமாக வந்து நான்வெஜ் வெஜ்ஜுக்காரவங்க தைரியமாக வாங்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்கறதுக்காண்டி மட்டும்தான் இதை நாங்கள் வந்து பண்ணுறோம். மாலை போட்டவங்களாம் எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ உள்ளே விட்டுருவோம் ஃப்ரீயாக. ஸோ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே தடுக்க மாட்டோம். எதுக்காண்டினா அவங்க வந்து பார்க்கணும், நாங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து பண்ணுறோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க நம்பிக்கையை எங்கள்கிட்ட வாங்குவாங்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை பிரித்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கப் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கப் எங்களுக்கு. ஸோ ஒரு 250 mlங்கிறது நாங்கள் ஒரு கான்செப்டாக வந்து எங்களோட மெனு கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். 250 ml கிரேவியோட நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க கிரேவி அப்படின்னு கேட்குறாங்க. அதோட அளவு வந்து 250 ml. பட் இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 270 to 300 அப்ராக்சிமேட்டு. ஸோ நாங்கள் அந்த அளவை விட அதிகமாக தான் வாங்கியிருக்கோம். மெஷர்மெண்ட் ஊற்றும் போது இது ஃபுல்லாக கிரேவி ஊற்றிட்டு அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிரேவி ஊற்றுவோம். ஸோ கணக்குப்படி பார்த்திங்கன்னா அது வந்து 300 எபோவ் தான் இருக்கும். இதில் வந்து நான்வெஜ்ஜுக்கு கிரேவி எடுக்கும் போது இதில் ஃபுல்லாக கிரேவியை ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து பீசஸை வந்து தனியாக போடுவோம். ஜென்ரலாக நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குழம்பு கிரேவி மட்டும்தான் இருக்கும். நம்மளால் பீஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா? நான் எதுக்காண்டி மற்றத்தோடு கம்பேர் பண்ணி சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள்லாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக யோசிச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது யோசித்தோம். ஒரு கடையில் வாங்கும்போது பீஸே இல்லாமல் குழம்பு கொடுப்பாங்க. நம்ம ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வீட்டு சமையலுங்கும் போது வீட்டில் வந்து நம்ம தட்டில் வந்து குழம்பு ஊற்றுனாங்களா 2 பீஸ் அது சிக்கன் மீன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த தாட்டை அவங்கக்கிட்ட உருவாக்கணுங்கிறதுக்காண்டி மட்டுமே நான் இதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் எந்த இதையும் தப்பாக சொல்ல விரும்பலை. ஸோ இங்கே வந்து நாங்கள் கிரேவி ஃபுல்லாக ஊற்றிட்டு பீசஸை வந்து தனியாக மெஷர் பண்ணி தனியாகவே அளந்து கொடுத்துருப்போம். நல்லா ஊற்றி சாப்பிட்றவங்க வந்து தாராளமாக பெரியவங்க 2 பேர் சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி தான் ரசம் எல்லாமே. இதில் ப்ரைஸஸ் கூட பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் போட்டிருக்கோம். 250 ml வந்து உங்களுக்கு 30 rupees தான், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா 20 rupees கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் சமைக்கிறது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கும் இங்கேயே தான் சாப்பாடு விட்டுரும். குழந்தைங்களுக்குன்னு சொல்லி தனியாலாம் எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது. என் பேர் சந்திரிகா. எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவேன். எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண மாட்டோம். ஹோட்டல் டேஸ்ட்டெல்லாம் இங்கே கொண்டு வர மாட்டேன். எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். ஹாய், என் பேர் சங்கீதா. ஆக்சுவலாக நான் லேப் டெக்னீஷியன். எனக்கு வந்து 2 அதேமாரி சின்ன குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அதிகமாக நான் வெஜிடபிள்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து நான் எவ்வளோ லிக்விடாக கொடுத்தா எப்படியெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ரீச் ஆகும், எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக இருக்கும், இதை தான் நான் அதிகமாக யோசிப்பேன். இப்போ நாங்கள்லாம் அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் யோசிக்கும் போது என்ன சொன்னோன்னா, நான்வெஜ் எல்லாருமே சாப்பிட்றது தான், வெஜ்ஜை எப்படியெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு முறை என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக
குழந்தை பிறந்தது. அப்போ என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது காரக்குழம்பு கொடுத்து பருப்பு துவையல் கொடுப்போம். அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு 90s ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. அந்த காரக்குழம்பு கொடுத்து நாங்கள் அந்த பருப்பு துவையல் ஒருத்தவங்க கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ வச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்றது. இந்த ஒரு சின்ன சின்ன கான்செப்ட். எங்கள் அவரை கூட்டுங்க, எங்கள் ஊர் சேலம் ஸ்பெஷலு, இங்கே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அவரை, கருப்பு அவரை, கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு காரம் எல்லாம் போட்டு அளவாக போட்டு செய்வோம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பொடி இருக்குது, அதையும் போட்டு செய்வோம். கூட்டு வந்து ஸ்பெஷல், எங்கள் சேலம் ஸ்பெஷல். இப்போது வந்து நாங்கள் ரசத்துலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். தக்காளி ரசம், புதினா ரசம், வேப்பம்பூ ரசம், மாம்பூ ரசம், தூதுவளை ரசம், முடக்கத்தாய் ரசம். ஆக்சுவலாக எதெல்லாம் வந்து இப்போ எந்தெந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எங்களால் கொடுக்க முடியும். ஈவன் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட்னஸ் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அது கலர்ஃபுல்லாக கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அதனால பீட்ரூட்டில் வந்து வடை ப்ரிப்பேர் பண்ணோம். அதுவும் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்ட்ஸோட சப்போர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால தான் எங்களால் வந்து இந்த அளவுக்கு பண்ணவும் முடியுது. வேறு நீங்கள் வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதான் என்னோடய ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி. இது எங்கள் வீட்டு பெரிய பாட்டி அவ்வா, இது என்னோடய அத்தை, இது வந்து என்னோடய அம்மா, இது என்னோடய பெரியக்கா, சின்னக்கா, நான், இது எங்கள் வீட்டு பசங்க. ஸோ த கிரேவி அண்ட் கறி, உங்கள் வீட்டின் சோறு எங்கள் வீட்டில் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Nicksgalatta.